ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த காதலா காமமோட ஃபோர்த் எபிசோடு வந்துருச்சு. ஸோ பார்த்துடலாம். போன எபிசோடில் தான் இந்த நம்ம ஜீராவை அவசர அவசரமாக கால் பண்ணி வர சொல்லி என் கூட படுக்கவான்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான் இல்லையா. இவனுமே திரு திருன்னு முடிச்சுட்டு என்ன நீ நினச்சிட்டு இருக்கன்ட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் அதுக்கு தான் கூப்பிட்றேன் வா அப்படின்னு சொல்ல, என்ன நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, நீ கூப்பிட்டுக்கலாம் நான் வரணும்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ காசு கொடுத்தா நான் என்ன வேணா பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு திட்ட, அதுக்கு கோவமே நான் எக்ஸ்ட்ரா கூட பே பண்ணுறேன் வா அப்படின்னு திரும்பவும் கூப்பிட, ஜீரோவுமே எடுத்து சொல்றான். "நான் இன்னும் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேரே ஆகல. நீ கூப்பிட்டோனே நான் வரணுமா?" அப்படின்ட்டு கோவமா தான் இன்னமும் பேசிட்டு இருக்கான். அதுக்கு கோவமே கொஞ்சம் கூலா, "இங்க பாரு இது அட்டாச் பாத்ரூமோட தான் இருக்கு. நீ வேணா பாத்ரூம்ல போய் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா. நான் எக்ஸ்ட்ராவா வேணா இதுக்கு காசு தரேன் போ" அப்படின்னு சொல்ல, இவனுமே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, "சரி எக்ஸ்ட்ரானா எவ்வளோ காசு தருவ?" அப்படின்ட்டு இவனுமே அசிங்கமே இல்லாம கேட்க, அதுக்கு டக்குன்ட்டு கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். "காசு குடுத்தா என்ன வேணா கிடைக்கும்ல? ச்சே! நான் ஒன்ன கூப்பிடல. நீ இருந்தா எனக்கு என்னமோ தெரியல. டேப்லெட் இல்லாம எனக்கு தூக்கம் வருது. எனக்கு ஒரு மாதிரி செக்யூரா ஃபீல் ஆகுது. நான் அதுக்கு தான் உன்ன கூப்பிட்டேன்னு சொல்லேன். அதுக்கு ஜீராவுமே, "நீ என்ன குழந்தையா? நான் உட்காந்து உன்ன பார்க்கறதுக்கு, நீ தூங்குறதுக்கு. இது என்னது?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுமே, "நீ என்ன வேணா என்ன நெனச்சுக்கோ. அது என்னமோ தெரியல. நீ என்கிட்ட பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலே எனக்கு டேப்லெட்டே இல்லாம தூக்கம் வர மாரி ஃபீல் ஆகுது. அதுக்கு தான் கூப்பிட்டேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே, "நீ என்ன லூசாடா? சரி தூங்க சொன்னா, இங்க பாரு நான் இன்னும் டர்ட்டியாவே இருக்கேன். அப்படியே வேலை முடிஞ்சுட்டு நீ கூப்பிட்டன்ட்டு ஓடி வந்தேன்." அப்படின்னு சொல்ல, "நீ வேணா போய் குளிச்சுட்டு வா. இங்க இருக்க கிளாத் எல்லாம் இத வேணா சேஞ்ச் பண்ணிக்கோ. நீ என் கூட வந்து படுக்கணும்னு அவசியம் இல்ல. இங்க உட்காரலாம் வேணா. நீ எனக்கு பக்கத்துல இருக்கன்னு தெரிஞ்சாலே போதும். எனக்கு தூக்கம் வந்துடுது." அப்படின்னு கோவமே சொல்ல, ஜீராவுமே, "இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு. சரி போவோம். இவன் தான் காசு குடுக்குறேன்னு சொல்றான்ல. நான் என்ன படுக்கவா போறேன். பக்கத்துல உட்காந்து வேணா பார்த்துப்போன்ட்டு." அவன் தூங்க இவன் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். ஜீராவுமே கேட்குறான், "இப்படி உட்காந்துட்டே இருந்தா போதுமா? என்ன செய்றது?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுமே, "ஏதாவது பேசுன்னு சொல்ல." "நான் ஒண்ணும் உன்கிட்ட பேச வரல. உன்கிட்ட சண்டை போடலான்னு தான் வந்தேன். நீ என்னடா பேச சொல்ற? சரி என்னத்தடா பேசுறது?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, "நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமா?" அப்படின்னு கேள்வி கேட்க, "ஏன் என்ன பார்த்தா மனுஷன் மாரி தெரியலையான்னு?" கேட்க, "இல்ல, இல்ல உன்ன பார்த்தாலே எனக்கு ஏதோ படத்துல வர வில்லன் மாரியே எனக்கு ஃபீல் ஆகுது." அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, "என்னடா திடீர்னு பார்த்தா என்ன மாடல்ன்ற, திடீர்னுட்டு வில்லன்ற, என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா இருக்கு?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராமே, "எனக்கும் அதான்டா புரியல. உன்ன பார்த்து இன்ஸ்பயர் ஆயி நான் ஆர்ட் வரைஞ்சிட்டு இருக்கேன் பார்த்தியா? ஒரு சைடு பார்த்தா உன்ன பார்த்தா வில்லன் மாரி, ஈவில் மாரி எனக்கு தெரியுது. ஒரு சைடு உன்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருக்கேன். என்னதான் நடக்குது எனக்குள்ள?" அப்படின்ட்டு அவனுமே கேள்வி கேட்க, "அது சரி என்ன எதுக்கு நீ ஒர்க்குக்கு எடுத்துக்கிட்ட? உன் ஒர்க்குக்கு?" அப்படின்னு கேட்க, "உன்ன மாரி ஒரு பெர்சன நான் பார்த்ததே இல்ல. ஏன்னா நீ டிராயிங் வரைஞ்சது எனக்கு ரொம்பவே பிடிச்சது. இதுவரைக்கும் என்ன யாரும் இந்த மாரி டிராயிங் பண்ணி நான் பார்த்ததே இல்ல. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் உன்ன நான் ஹையர் பண்ணேன்." அப்படின்னு சொல்ல, "இன்னமும் நீ ஈவில் மாரி தான் பேசிக்கிட்டே இருக்க." அப்படின்னு சொல்ல, "என்னமோ நீ என்ன சொல்லிட்டு போ. ஆனா எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணுவேன். அப்புறம் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, "என்னது? என்ன கேட்ட?" "ஆ பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த மாரி? டிராயிங்ல பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் நான் சொல்ல முடியும். உன்னோட கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு சொல்ல, "அது சரி இந்த கொஸ்டின் ஏன் என்கிட்ட இப்ப நீ கேட்ட?" அப்படின்னு ஜீராவுமே கேட்க, அது சும்மா கேட்கணும்னு தான் தோணுச்சு. "என்ன பத்தி நீ என்ன நெனைக்கிற? அப்படின்ட்டு தெரியணும். அதனால தான் அப்படி கேட்டேன்." அப்படின்னு சொல்ல, "அப்படியா? அப்பனா உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. உன்ன பார்த்தாலே எனக்கு எரிச்சலா இருக்குது." அப்படின்ட்டு இவனும் ஒரு ஆன்ஸர சொல்ல, அதுக்குள்ள பார்த்தா இந்த கோவும் கொறட்ட விட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டான். இவனுமே, "ஏய் நான் பேசுறது கேட்குதா? உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல." அப்படின்னு சொல்ல, இவன் கொறட்ட விட்டு தூங்கிட்டு தானே இருக்கான். இவனுமே பக்கத்துல போய், "டேய் டேய் டேய் எந்திர்றா டேய்" அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள தூங்கிட்டானா? தெரியும். அதுக்குள்ள தூங்கிட்டான்ட்டு எனக்கு தெரியும். நான் பேசுறது நீ என்னைக்கு கேட்டுருக்க. சரி எப்படியோ இவன் தூங்குனா சரிதான்ட்டு பக்கத்துல அந்த சோபாலயே இவனும் படுத்து தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் காலையும் விடியுது. இந்த ஜீரா தான் எந்திரிச்சு வரான். ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த எந்திரிச்சு வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான் போல இருக்குது. இவனுமே கேட்குறான், "எப்படி தூங்குன?" அப்படின்னு கேட்க, செத்த பொண மாதிரி தூங்குனேன். அப்படி தூங்குனேன்." அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே உனக்கு பசிக்கும்ல, உனக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் சாப்பிடு." அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜீராவுமே, "இல்ல வேணாம் நான் வீட்டுக்கு போறேன்னு" சொல்ல, அதுக்கு கோவமே, "இல்ல இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இங்க தான் இருக்கணும். நம்ம வேணா ஸ்விம்மிங் பண்ணலாமா?" அப்படின்னு கேட்க, "எனக்கு ஸ்விம்மிங்லாம் பண்ண தெரியாதுன்னு" ஜீராவுமே சொல்ல, "அப்பனா சரி நான் உனக்கு வேணா சொல்லி தரவா?" அப்படின்னு கேட்க, "நீ அதுக்கும் பே பண்ற அப்படின்னா நான் இங்க இருக்கேன்." "அப்பா எனக்கு பசிக்குது." அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய இவனுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தால அத எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்க, அப்படியே இந்த பக்கம் பீம காட்டுறாங்க. இந்த ஜீரா நைட்டோட நைட்டா போனான். இன்ன வரைக்கும் வரவே இல்லையே! என்ன நடந்திருக்குமோன்ட்டு ஒரு மாதிரி இந்த குட்டி போட்ட பூனை சுத்திக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாரி சுத்திக்கிட்டே இருக்க, இவனோட ரூம்ல தான் அவன் ஃப்ரெண்டு தங்கியிருக்கான் இல்லையா? அவன் வந்ததும் கேட்குறான், "என்னடா நைட்டு ஜும்காவா இருந்ததா?" அப்படின்னு கேட்க, "நீ வேற சும்மா இருடா, அவன் நைட்டே கிளம்பிட்டான்னு" சொல்ல, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "எனக்கே அதுதான் தெரியல இன்ன வரைக்கும்." "ஓ! அதனால தான் சார் ஒரு மாரி ஃபீலிங்கா சுத்திட்டு இருக்கீங்களா?" அப்படின்ட்டு இவனுமே கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான். அதுக்கு பியுமே, "இங்க பாரு கடுப்பேத்தாத. எனக்கு ஏற்கனவே அப்செட்ல இருக்கேன். அவன் போனதுலேருந்து எனக்கு அவன் வேணும் அப்படின்ட்டு தோணிக்கிட்டே இருக்கேன்டா. ஏன்டா?" அப்படின்னு கேட்க,
அதுக்கு அந்த ஃப்ரெண்டுமே, "இது நார்மலா வரக்கூடிய ஒரு டிஸார்டர் தான்டா. அவன் இல்லாம உன்னால தூங்க முடியாதே, சாப்பிட முடியாதே, அவன் வேணும் வேணுன்ட்டு அப்படியே ஹார்ட் கேட்டுக்கிட்டே இருக்குமே, அதுதானே இது ஒரு வியாதிடா" அப்படின்னு சொல்ல, "டேய் நீ என்னடா உளறிட்டு இருக்க? இப்ப நான் என்னடா அதுக்கு பண்றது?" அப்படின்னு பீமுமே கேட்க, "ஒண்ணுமே பண்ணாத. அவன் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் போ. அவன் வேணும்னு உனக்கு தோணுதா? ஸோ அவன் வேணுன்றத மட்டும் உன் நெனப்புல வச்சு அவன தேடி போ" அப்படின்னு சொல்லிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஜீரா, இவன் தான் ஸ்விம்மிங் சொல்லி தரான்னு சொன்னான்ல, இவனுமே ரெடி ஆயி வந்துட்டான். வந்ததுமே கேட்குறான், "இப்ப எதுக்கு என்ன ஸ்விம்மிங்க்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க?" அப்படின்னு சொல்ல, "என் டாக்டர் எனக்கு தான் இந்த இன்சோம்னியா இருக்குல்ல, அதுக்காக ஸ்விம்மிங் பண்ணி எக்சர்சைஸ்லாம் பண்ண சொன்னாங்க. எனக்கு யாராவது பேர் இருந்தா நல்லாயிருக்கும். அதனால தான் உன்ன கூப்பிட்டேன்" அப்படின்னு சொல்ல, "உனக்கு கொஞ்சமாவது ஸ்விம்மிங் தெரியுமா?" அப்படின்ட்டு இந்த கோவமே கேட்க, அதுக்கு ஜீராவுமே, "எனக்கு ஒண்ணு கூட தெரியாது. நீ தான் சொல்லி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க. தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா. என்ன எதுவும் போட்டு அமுக்கிடாத" அப்படின்னு சொல்ல, "நீ அதெல்லாம் கவலைப்படாத. நான் சொல்லி தரேன்" அப்படின்ட்டு மெல்லமா அவன உள்ள கூட்டிட்டு போயிட்டுருக்கான். ஜீராவுமே, "எனக்கு பயமா இருக்குடா, எனக்கு பயமா இருக்குடா" அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் உள்ளயே போயிட்டுருக்கான். உள்ள போனதுமே இந்த கோவமே சொல்றான், "இங்க பாரு இதுல பிரீத்திங் தான் ரொம்ப முக்கியம். அப்படியே மூச்ச இழுத்து வாயில வச்சுக்க. உள்ள போனதும் அத தான் அப்படியே நீ பிரீத் பண்ணணும். சரியா? 1, 2, 3" அப்படின்ட்டு 2 பேருமே உள்ள போட்டு முங்குறானுங்க. ஜீராவுக்கு சொன்ன மாரியே ஃபர்ஸ்ட் டைம் தான் போல இருக்கு. "ஐயய்யோ! பயமா இருக்குடா. சரி, சரி ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப போலாம்" அப்படின்ட்டு 1, 2, 3ன்ட்டு அப்படியே இந்த ஜீராவ போட்டு தண்ணீல முக்க, இவனால அந்த பிரீத் பண்ண முடியல போல இருக்கு. எப்படின்னே தெரியல இல்லையா? அப்படியே தட்டு தடுமாறி மேல வந்து, "யப்பா சாமி என்னால முடியல" அப்படின்னு சொல்ல, இந்த கோவமே சொல்றான், "ஏய் ஏய் பயப்படாத. உனக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. இங்க பாரு. வாயில அப்படியே நல்லா பிரீத் பண்ணிக்கோ. மூக்குல வந்து பிரீத் பண்ணவே கூடாது. சரியா? இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணு" அப்படின்ட்டு திரும்ப 1, 2, 3ன்ட்டு தண்ணிக்குள்ள போக, இந்த ஜீரானால சுத்தமா முடியல. "அச்சச்சோ! என்னால முடியலன்ட்டு" மேல வந்து கதறான். அது மட்டும் இல்லாம குளிருது போல இருக்குது. "எப்பா சாமி என்னால முடியலடா. என்ன விட்டுருடா. நான் போயிர்றேன்" அப்படின்ட்டு ஜீராவும் கதறிட்டு இருக்கான். கோவமே சொல்றான், "சரி ஓகே. வேணா இன்னொரு வழி இருக்கு. நான் வேணா உன்ன கிஸ் பண்றேன்" அப்படின்னு சொல்ல, "என்னது?" அப்படின்ட்டு இவனுமே கேட்க, "ஏய் ஏய் பயப்படாத. அதாவது கிஸ்னா என்னோட மூச்சு காத்த உனக்கு விடுறதுனால உன்னால தண்ணிக்குள்ள பிரீத் பண்ண முடியும். அதத்தான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்ல, "ஆ இதெல்லாம் ஒரு ட்ரிக்கா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. நீ எல்லாம் படம்லாம் பார்த்ததில்ல? இந்த மாரி தான் பண்ணுவாங்கன்னு" சொல்ல, அதுக்கு அப்படின்னா நீ அதுக்கு திரும்பவும் பே பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, "டேய் காசு காசுன்ட்டு, சரி ஓகே நான் பே பண்றேன். சரி ஓகேவா? ரெடியா?" அப்படின்ட்டு பக்கத்துல வந்து 1, 2, 3ன்ட்டு ஜீராவ அப்படியே கிஸ் பண்ணி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போறான். ஒரு 2 நிமிஷம் அப்படியே தாக்கு பிடிச்சிருப்பான் போல இருக்கு ஜீரா. டக்குன்ட்டு வெளிய வந்து, "அட போடா பைத்தியக்காரனே! என்னாலாம் சுத்தமா முடியல. நீனும் உன் ட்ரிக்கும் இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். வேணா இன்னொரு நாளைக்கு வரேன்" அப்படின்ட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயி ஓடிட்டு இருக்கான். அதுக்கு கோவமே சொல்றான், "டேய் இன்னும் நீ ஸ்விம்மிங்கே பழகலடா. திரும்ப வாயேன்டா" அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இந்த கிஸ் பண்ணதுல இந்த ஜீராவுக்கு வந்து ஒரு மாரி மைண்ட் டைவர்ட் ஆயி மூட் ஆயிடுச்சு போல இருக்கு. டக்குன்ட்டு அந்த இங்கு பொண்ணுக்கு கால் பண்ணி, "டேய் இந்த மாரிலாம் ஆயிடுச்சுடி. நான் என்னடி பண்ணேன்னு" சொல்ல, "ஏய் இதுக்கெல்லாம் ஏன்டா எனக்கு கால் பண்ற? போய் குளியேன்டா." "அச்சோ! உன்கிட்ட போய் நான் சஜஷன் கேட்டேன் பாரு. சரி குளிக்கிறத தவிர வேற வழி இல்ல" அப்படின்ட்டு அவனும் போய் குளிச்சிட்டு இருக்க, இந்த கோமே வந்து, "ஏய் என்னாச்சு திடீர்னு திரும்பவும் குளிக்கிற?" அப்படின்னு கேட்க, மூடிட்டு போ. எல்லாம் உன்னால தான். சும்மா குளிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போயேன்டா" அப்படின்னு சொல்ல, சரி, சரி எனக்கு புரியுது. நீ ரொம்ப நர்வஸ் ஆயிட்ட. சரி, சரி ஓகே. கூல் டவுன், கூல் டவுன். சரி ஓகே. இதோட இன்னைக்கு வேணா முடிச்சிடலாம்" அப்படின்ட்டு கோவமே அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்படியே கட் பண்ணி இந்த ஜீரா வந்து இங்க பொண்ண தான் பார்க்க வந்திருக்கான். அப்ப பக்கத்துல ஒருத்தர் பெல் அப்படின்ட்டு ஒரு இந்த பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் ஆர்ட் வரைவாங்க இல்லையா? அந்த பேக்ரவுண்டுக்கு டெக்கரேட் பண்ணி தரவர் போல இருக்குது. இவனுமே இவன பார்த்துட்டு, "சார் நீங்களா? உங்கள பத்தி எனக்கு தெரியும். நீங்க வந்து ஒரு லோட்டஸ் கையில வச்ச மாரி ஒரு நியூட் ஃபோட்டோ ஒருத்தர வரைஞ்சிருந்தீங்களா? அது ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு" சொல்ல, "ஓ! அதெல்லாம் இப்ப நான் வரையறது இல்லப்பா. ஒன்லி இந்த பேக்ரவுண்ட் டிசைன்ஸ் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே தேங்க்ஸு. நீங்க என்னோட ஆர்ட்ட பத்தி சொன்னதுக்குன்ட்டு" அந்த பெல்லும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே அவர் எப்படிலாம் டெக்கரேட் பண்றாருன்ட்டு இவன் அப்படியே ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு இந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவளுமே கேட்குறா, "என்னடா ஃபோன் பண்ணியிருந்த? அந்த விஷயம் சரியாயிடுச்சா? எனக்கு தெரிஞ்சு நீ அவன விரும்புறன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "ஏய்! நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் எப்ப அந்த மாரி சொன்னேன்?" அப்படின்ட்டு ஜீவாவுமே கேட்குற, "ஏய்! நீ ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்ன அவன் ஹையர் பண்ணி கூடவே வச்சிட்டு இருக்கான். உனக்குமே அங்க சும்மா சும்மா போறது பிடிக்குதுல்ல. எனக்கு தெரிஞ்சு அவன நீ விரும்புறன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, "நீயா பேசிட்டுலாம் இருக்காத. எனக்கு சுத்தமா அவன பிடிக்கவே இல்ல. அவன் ஒரு சரியான ரெட் ஃபிளாக்" அப்படின்னு சொல்ல, "அது மட்டும் இல்ல எனக்கு பீம தான் பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அவன் கால் பண்ணா திரும்பவும் நான் போகணும்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவளுமே, "ரொம்ப நடிக்கிறாத. என்னமோ அது உன்னோட சாய்ஸ்ன்னு எனக்கு தெரியுது. ஆனா உன் மனசாட்சிப்படி நீ சொல்லு. அவன உனக்கு பிடிக்கல. அப்புறம் ஏன் அவன அப்படியே நீ ஆர்ட் வரைஞ்சிருக்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, "இங்க பாரு நான் ஏற்கனவே குழப்பத்துல இருக்கேன். நீ வேற என்ன குழப்பி விடாத. உன்கிட்ட அட்வைஸ் கேட்க தான் நான் வந்தேன். ஏதாவது சொல்லேன்டி" அப்படின்னு சொல்ல, இவளுமே,
சரி, சரி. என் திறமைய நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருத்தவங்கள நீ ஆர்ட் வரையற அப்டின்னா, அவங்கள நீ பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருக்க, இல்ல ஆசைப்பட்டுருக்க அப்படின்னு அர்த்தம் இல்ல. சில ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, ஏன் லவ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒர்க் வேற, ஆர்ட் வேற. நீ கிட்ட போறது ஒர்க்குக்காக மட்டும் தான். ஆனா பீம உனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது ஆசைப்பட்டுருக்க. ஆனா அவன்கிட்ட நீ விருப்பம் இருக்கா, இல்லையான்றது உனக்கு தெரியல. ஒன்லி அவன்கிட்ட இருக்கிறது ஆசை மட்டும் தான். ஸோ, உனக்கு இதுலருந்தே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஆசை வேற, ஒர்க் வேற. இதுக்கு மேல நீ தான் சாய்ஸ் பண்ணிக்கணும் அப்டின்ட்டு அவளுமே சொல்லிர்றா. அப்படியே கட் பண்ணி நம்ம பீமு கோவோட வீட்டுக்கு போயிருக்கான். போனதும் "நீ லஞ்ச் சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்க, "உன்னோட வேலைய மட்டும் பாரு" அப்படின்னு சொல்ல, "அப்ப நீ?" அப்படின்னு சொல்ல, "ஆ நீனும் உன் வேலைய பாரு." ஆக்சுவலி 2 பேருக்குள்ளயும் ஏதோ சண்டை போய்க்கிட்டே இருக்குது. சைலன்ட்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே திரும்பவும் கட் பண்ணி, இந்த பீம் வந்து கம்பெனில அந்த ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான். "நாளைக்கு இந்த நெக்ஸ்ட் டெக் அப்படின்ற கம்பெனிலேருந்து நம்ம பண்ணோம்ல ஆப், அதுக்காக அவார்ட் குடுக்க போறாங்கடா. நம்ம பாஸ் தான் எப்பயும் வெளிய போமாட்டாங்களா, அதுக்கு பதிலா நீ தான் போணும்." அப்படின்னு சொல்ல, "நான் ஏன் போகணும்? எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஷெட்யூல் இருக்கு." அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்டுமே சொல்ல, "உன்னோட ஷெட்யூல நான் செக் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு போ. நீ தான் போகணும்." அப்படின்னு சொல்ல, "என்ன ஏன்டா சொல்ற? அவனையே போக சொல்லு." அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு, உனக்கு தான் அடுத்த ஜாப் நீ தேடிட்டு இருக்கல. நீ அங்க போன அப்படின்னா, நெறையா கம்பெனிலேருந்து நெறைய பேர் வருவாங்க. ஸோ உனக்கு ஜாப் இன்டர்வியூக்காக ஏதாவது நீ அங்கேயே பேசலாம். அதனால தான் உன்ன நான் அனுப்புறேன்னு" சொல்ல, அவனுமே சீன போட்டுட்டு இருக்கான். "நான் ரொம்ப பிஸி" அப்படின்னு சொல்ல, "இங்க பாரு நெறையா இண்டஸ்ட்ரீஸ் வருது. நான் உனக்காக தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்ல, அவனுமே சரின்னு சொன்ன மாரி தான் இருக்கு. அப்படியே திரும்பவும் கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. "உனக்கு தான் தெரியுமே, மெயில் வந்திருக்குமே. அந்த நாம்ப அந்த ஆப்பு கோச்சான்ற ஒரு ஆப் தான் பண்ணி ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சுல. அதுக்கு நெக்ஸ்ட் டெக் கம்பெனில தான் நம்மளுக்கு அவார்ட் குடுக்குறாங்க. உனக்கு தான் மெயில் வந்திருக்கும்ல. எனக்கு தான் தெரியுமே, நீ தான் வெளிய போமாட்ட. ஸோ அந்த அவார்ட வாங்குறதுக்காக ஒருத்தன நான் ஏற்பாடு பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்ல, "நீ ஏன்டா ஏற்பாடு பண்ண? அதெல்லாம் தேவையில்ல. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு கோவமே சொல்ல, அதுக்கு பியுமே சொல்றான், "இங்க பாரு ஏதோ பார்த்துக்கலான்னு சொல்ற. அது எவ்ளோ பெரிய கம்பெனி. நம்ம ஆப் நல்லா இருக்குன்னு சொல்லி அவார்ட்லாம் குடுக்க போறாங்க. நம்ம நல்லா இல்லாம இருக்கும்போது அந்த கம்பெனி தானே நம்மளுக்கு கை குடுத்துச்சு. நீ பாத்துக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்க. போகாம விட்டுறாதடா." அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, "எனக்குமே தெரியும். நான் அத பார்த்துக்கிறேன். எனக்கு பதிலா இன்னொருத்தன் போவான். நான் வேணா அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆனா யாருக்குமே தெரியக்கூடாது. நான் போகல அப்படின்ட்டு. என் பேர்ல இன்னொருத்தன் போப்போறான். சரியா?" அப்படின்னு சொல்ல, டீமுமே சரி ஓகே எனக்கு புரியுது. நீ யார அனுப்ப போறியோ அவங்களுக்கு சேஃப் ரொம்பவே முக்கியம். ரெடி பண்ணிக்கோ. அப்புறம் இங்க கொஞ்சம் பிளேஸ்லாம் இருக்குல்ல. நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆர்&டி டிபார்ட்மெண்ட்டுக்கு இங்க சேஞ்ச் பண்றல. நீ தான் டிபார்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ண சொல்லிட்ட இல்லையா? அதுக்காக அவங்க அரேஞ்ச் பண்றதுக்காக பிளேஸ்லாம் கேட்டாங்க. நான் போன வாரம் உன்கிட்ட கேட்டேன். இன்னும் நீ இதெல்லாம் அனுப்பவே இல்ல. நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவனுமே எந்த இடம் அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் தெரியல. நான் எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவனுமே ஃபோட்டோ எடுக்க போக, ஒரு நிமிஷம் பீம் இந்தா இது உனக்கு பிடிச்ச ஒயின் தானே. நீ குடிச்சுக்கோ அப்படின்ட்டு எடுத்து குடுக்குற, இவன புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு தடவ என்னன்னா திட்டுறான், சாப்பிடலையான்னு கேட்டாலும் திட்டுறான். ஒரு தடவ என்னன்னா இப்படி அன்பா நடந்துக்கிறான். இவன் என்ன ஃப்ரெண்டுன்னே எனக்கு தெரியல அப்படின்ட்டு பியுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த ஜீரா அவன் வீட்டுக்கு வந்திருக்கான் போல இருக்குது. வந்ததும் பிளான்ட் எல்லாம் பார்த்துட்டு, அச்சச்சோ! ஒரு நாள் தண்ணி ஊத்தலன்னா எல்லாம் காஞ்சு போயிடுதே. அச்சச்சோ! அச்சச்சோன்ட்டு எல்லாத்துக்குமே தண்ணி ஊத்திட்டு இருக்க. இந்த பியும் தான் கால் பண்றான். "என்ன ரொம்ப பிஸியா?" அப்படின்னு கேட்க, "இல்ல, இல்ல. இந்த கோவோட விஷயமா வீட்லயே இருந்ததுனால என் வீட்ல இருந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்த மறந்துட்டேன். அதுக்கு தான் நான் தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். என்ன சொல்லு கால் பண்ண?" அப்படின்னு கேட்க, அதுக்கு பீமுமே, சும்மா தான் உன் வாய்ஸ கேட்கலான்ட்டு தான் நான் கால் பண்ணேன்." அதுக்கு இந்த ஜீராமே, "என்னது என் வாய்ஸ கேட்கணுமா? அச்சச்சோ!" அப்படின்னு ஒரு கத்து கத்த, பீமுமே, "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்க, "என்னோட செல்லக்குட்டி பூ பூத்துருச்சு" அப்படின்னு சொல்ல, "அட பாவி! செடிய பத்தியாடா நீ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்த? ஒரு நிமிஷத்துல என்ன பயமுறுத்திட்டியேடா" அப்படின்ட்டு பீமுமே சொல்ல, "ஆமாப்பா நான் ரொம்ப நாளா வளர்த்துட்டு இருக்கேன். இது பூ பூத்தவுடனே எனக்கே ரொம்ப சர்ப்ரைஸா ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்ல, அப்புறம் என்ன உன்னோட நெக்ஸ்ட் பிளான்?" அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜீராவுமே, இதுவரைக்கும் ஒரு பிளானும் இல்ல. ஆனா நீ இப்ப எனக்கு கால் பண்ண இல்லையா? அதனால நான் உன்ன வரையலாம்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு பியுமே, "ஏய் நிஜமாவா? அப்பனா நான் வரவா? நான் உட்காரவா? என்ன பார்த்து அப்படியே நீ வரையறியா?" அப்படின்னு கேட்க, தேவையில்ல, தேவையில்ல. எனக்கு உன்னோட ஞாபகம் இருக்கும் இல்லையா? அத வச்சு நான் எதையாவது வரைய பார்க்குறேன்." அப்படின்னு சொல்ல, "அப்பன்னா நான் நிஜமாலே வேணாம்மா. நீனா வரைஞ்சிருவியா? ச்சே! நீ ஒரு ஜீனியஸ்டா." அப்படின்னு சொல்ல, டக்குன்ட்டு இந்த கோ வந்து ஜீராக்கு கால் பண்றான் போல இருக்குது. அந்த நேரம் பார்த்து கரெக்ட்டா இந்த கோ ஜீராவுக்கு கால் பண்ண, "அட கொல்லையில போனவனே! இப்பதான் இவன் கூட பேச ஆரம்பிச்சா. அதுக்குள்ள இவனுக்கு மூக்கு வேர்த்துருச்சா? இப்ப ஏன்டா இவன் கால் பண்றான்?" அப்படின்னு கேட்க, அவனுமே, "சரி ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா இருக்க போது. இருந்தாலும் கால் பண்ணி பேசு. சரி ஒரு தடவ என்ன நீ வரைஞ்சிட்ட அப்படின்னா, அத எடுத்து வை நானும் பார்க்குறேன்." அப்படின்ட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். கோ வந்து ஜீராவுக்கு கால் பண்ணோனே இவன் மூஞ்சியே வேற மாறி இருக்கும். ஜீராவுமே இந்த கோவோட கால அட்டெண்ட் பண்ணாம பீமோட டிராயிங்க அப்படியே வரைஞ்சிட்டே இருக்க, இந்த கோ விடவே இல்லையே. திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கான்.
வேற எதுக்கு அவன தூங்க வைக்கிறதுக்காக தான். ஆனா அந்த ஜீரா ஃபோனையே எடுக்கலையே! திரும்ப திரும்ப கட் பண்ணிட்டே இருக்க, இவனுக்கே கோவம் வந்துருச்சு. அட போடா! இவனுக்கு கால் பண்றது வேஸ்ட்டுன்ட்டு எந்திரிச்சு போயி, அந்த தூக்க மாத்திரை போடுவான் இல்லையா? அத எடுத்து போட்டுக்கிறான். ஆனா இங்க ஜீராவுக்கு ஒரு நெனப்பு. ஒரு தடவ அவன் மாத்திரை போட்டு தான் வாந்தி எடுத்துட்டு இருந்தான் இல்லையா? இத இவ பார்த்துருப்பா இல்லையா? ஒரு வேள தேவையில்லாம அந்த டேப்லெட் எடுத்து இவனுக்கு உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு, இவனே கோக்கு கால் பண்றான். பயப்புள்ள மாத்திரை போட்டும் தூக்கமே வரல போல இருக்குது. அவன் கால் பண்ணவுனே டக்குன்ட்டு அட்டெண்ட் பண்ணிடுறான். இவனுமே "ஏன்டா இத்தன தடவ கால் பண்ற?" அப்படின்னு கேட்க, "இல்ல எனக்கு தூக்கமே வரல" அப்படின்னு சொல்ல, "ஏன்?" அப்படின்னு இவனுமே கேட்க, "மண்டை வலிக்குதுன்றான்." "ஏன்டான்னா, நான் அந்த தூக்க மாத்திரை போட்டும் எனக்கு தூக்கமே வரல. நீ வேணா இங்க வரியான்னு?" கேட்க, "டேய் நான் என்ன சாப்பாடாடா? ஆர்டர் பண்ணவனே டக்குன்னு வந்து அங்க நிக்கிறதுக்கு. எனக்கும் கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குடா. என்னால இன்னைக்கு வர முடியாது." அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, "அப்படி என்னடா இத்தன மணிக்கு நீ புடுங்குற வேலை பண்ற?" அப்படின்னு கேட்க, "நான் டிராயிங் வரைஞ்சிட்டு இருக்கேன்டா. நான் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா?" அப்படின்னு சொல்ல, "அப்படி என்னடா டிராயிங் வரையறேன்ட்டு?" கோவமே கேட்க, இவ என்ன நெனச்சான்னு தெரியல. பீமு தானே இப்போ இவன் வரைஞ்சிட்டு கிடந்திருப்பான். டக்குன்ட்டு அத எடுத்து கீழ வச்சுட்டு, இவன் படுத்துட்டு இருக்கும்போது ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்தான் இல்லையா? பாதி பாதியா. அத எடுத்து டக்குன்னு மேல வைக்கிறான். அதுக்கு இவனுமே, "உன்னோட டிராயிங் தான் நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். வேணுனா ஃபோன்லயே பேசு" அப்படின்னு சொல்ல, அவனுமே, "ஆ அப்பனா நீ எந்த பாட்டு என்னத வரைஞ்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்ல, "நீ தூங்கிட்டு இருக்கும்போது நல்லா தான் இருக்கு டிராயிங் வரையறதுக்குன்ட்டு" மேற்கொண்டு அந்த டிராயிங் ஃபுல்ஃபில் பண்ண பார்க்குறான். அப்படியே கொஞ்ச நேரம் இவங்க 2 பேரும் அந்த டிராயிங்க பத்தியே பேசிட்டே இருக்க, இந்த கோவமே சொல்றான், "உனக்கு அடுத்த ஜாப் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இவனுமே, "இங்க பாரு உனக்கு தூக்கம் வருதுன்னு தானே சொன்னேன். நீ பாட்டுக்கு ஜாப பத்தி பேசிட்டு இருந்தா உனக்கு எப்புட்றா தூக்கம் வரும்? கண்ண மூடு" அப்படின்னு சொல்ல, அவனுமே, "நான் மூட மாட்டேன். எனக்கு தூக்கம் வரலன்னு" சொல்ல, "நான் சொல்றேன் நீ கண்ண மூடு" அப்படின்னு சொன்னவுனே, பொட்டாட்டம் அப்படியே கண்ண மூடி தூங்க வேற போறான் இவனும். "ம் சரி ஓகே நான் இப்ப கண்ண மூடிக்கிட்டேன். இருந்தாலும் நீ பேச்ச நிப்பாட்டாத. அப்படியே நீ பேசிட்டே இரு. நானும் தூங்குறேன்" அப்படின்னு சொல்ல, மேற்கொண்டு அந்த டிராயிங் இவன் வரைஞ்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரி அழுக்கு துணியில படுத்து யாருமே நான் பார்த்ததே இல்ல. அப்படியே உனக்கு ஒரு ட்ரீம் வந்த மாதிரியும், யாருக்கோ நீ வெயிட் பண்ற மாதிரியும் எனக்கு தோணுது அப்படின்னு இவனுமே சொல்ல, அப்படின்னா நீ அந்த ஃபோட்டோல யாரையாவது ஆட் பண்ணியிருக்கியா? அப்படின்ட்டு கோவமே கேட்க, இன்னும் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்ல, சரி நீ ஆட் பண்ணு. அது எனக்கு காட்டுன்னு சொல்ல, இவன் டக்குன்ட்டு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சம் வரைஞ்சிருப்பான் அந்த பூ மாதிரிலாம். அதையெல்லாம் டக்குன்னு அழிச்சிட்டு ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்து இவன கிஸ் பண்ற மாரி. அதாவது அந்த வந்து அப்படியே பெயிண்டிங்ல படுத்திருப்பான் இல்லையா? அவன் மேல வந்து ஏதோ ஒரு ஏஞ்சல் கிஸ் பண்ற மாதிரி இவன் எக்ஸ்ட்ராவா வரையறான். அதுல வேற இவனுமே சொல்றான், "நீ வந்து தூங்குறதுக்காக ஒரு ஏஞ்சல் உனக்காக பிளஸ் பண்ற மாதிரி நான் வரையறேன்." அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே கேட்குறான். "ஏன் அந்த மாதிரி நீ வரையறன்னு?" கேட்க, அதுக்கு ஜீராவுமே சொல்றான், "ஏன்னா உன் பிரச்சனை அவனுக்கு மட்டும் தான் தெரியும்." அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டே இருக்க, பார்த்தா அதுக்குள்ள அங்க தூங்கிட்டான். ஜீராவுமே கத்தி கத்தி பார்க்குறான். "ஓ! சரி ஓகே தெரிஞ்சிருச்சு. பயபுள்ள தூங்கிட்டான்." அப்படின்ட்டு இவனுமே ஃபோன கட் பண்ணிடுறான். சரி ஓகே. இவன் தான் தூங்கிட்டான்ல, நம்ம திரும்பவும் பீமோட பெயிண்டிங் வந்து வரையலான்ட்டு எடுத்து வரைய பார்க்குறான். ஆனா, இவனால சுத்தமா வரையவே முடியல. என்னமோ தடுக்கிற மாதிரி இருக்கு. டக்குன்ட்டு அத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் இந்த பீமோட ஃப்ரெண்டு வீட்ல இருக்கான் இல்லையா? அவனே கேட்குறான், "டேய் எனக்கு ஜாப் இன்டர்வியூக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா குட்றா, உன் ட்ரெஸ்ஸ குட்றா" அப்படின்னு சொல்ல அவனுமே எடுத்து குடுக்குறான். இவனுமே ரெடி ஆகுறான் அவனோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு. இவனுமே கேட்குறான், "எந்த மாரி ஜாப்டா? ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல எனக்குமே தெரியாதாம். டேட்டா ஸ்ட்ராட்டஜிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போய் அட்டெண்ட் பண்ணி தான் வரனே" அப்படின்ட்டு இவனுமே சொல்றான். சரி ஓகே குட் லக்ன்ட்டு இவன் சென்டெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டுமே சொல்றான், "ஓகே அப்படியே நான் சாயங்காலம் அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்ல, "நீ என்ன போறா? அதான் போறேன்னு சொல்றானே" அப்படின்னு சொல்ல, "ஓ அவன் போறேன்னு சொல்லிட்டானா? இருந்தாலும் என்ன? நீ தான் சொன்னல அங்க நெறைய கம்பெனிஸ் வரும்ன்ட்டு. எனக்கு ஏதாவது ஒரு கம்பெனி நான் பார்க்க போறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா என்னமோ தெரியல, அவன் சொல்ற விதமே ஒரு கோவமா சொல்ற மாரி தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஜீராவ தான் திரும்பவும் காட்டுறாங்க. அவன் என்னன்னா அவசர அவசரமா ஓடிட்டு இருக்கான். எங்கன்னா இந்த கோவோட வீட்டுக்கு தான். அந்த மேனேஜருமே சொல்றாரு, "என்னப்பா இவ்ளோ லேட்டா வந்திருக்க? வாப்பா" அப்படின்ட்டு ரூமுக்கு கூட கூட்டிட்டு போகாம டைரக்ட்டா கார் பார்க்கிங்கே கூட்டிட்டு போறாங்க. அங்க என்னன்னா ரெடியா வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். "ஏன்டா இவ்ளோ லேட்டு?" அப்படின்னு கேட்க, "ஆ நீ கடைசி நிமிஷத்துல மெசேஜ் பண்ணா நான் எப்புட்றா ஓடி வர்றது? எனக்கு கார் கீர்லாம் கிடைக்க வேணாமா?" அப்படின்ட்டு அவசர அவசரமா கார்ல ஏறிட்டு இருக்காங்க. அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்குது. அதுல கார்ல வேற போம்போதே கேட்டுக்கிறான், "நேத்து நைட்டு நீ நல்லா தூங்குனியான்னு?" கேட்க, அவனுமே ரொம்ப தேங்க்ஸ் உன்னால தான் நான் தூங்குனேன். சரி, சரி வா வான்ட்டு போம்போதே கார்ல இவன் என்னன்னா ட்ரெஸ்ஸ வேற மாத்திட்டு போயிட்டு இருக்கான் அந்த அவார்ட் ஃபங்ஷனுக்காக. அதுல இப்பதான் வேற இவன் கேட்கறான், "என்னடா எங்கடா கூட்டிட்டு போறேன்னு?" சொல்ல, இவன் இப்பதான் வேற சொல்றான், "அவார்ட் ஃபங்ஷனுக்கு இது மாரி நெட்டெக்ஸ்ன்ற கம்பெனி வந்து நான் பண்ண ஆப்புக்காக அவார்ட் குடுக்குறாங்க எனக்குன்னு" சொல்ல, "அத நீனே போய் வாங்கி தொலைய வேண்டியதுதானே, இதுக்கு ஏன்டா என்ன கூப்பிடுறேன்னு?" சொல்ல, "என் பிரச்சனை தான் உனக்கு தெரியும்ல, ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோ."
என் கூட நீ கனெக்டிங்ல இரு. நான் சொல்ல சொல்ல நீ அந்த ஸ்டேஜ்ல பேசினா மட்டும் போதும் சரியா? அப்படின்ட்டு வேற கூட்டிட்டு போயிட்டுருக்கான். அதுல வேற அந்த காரு ஓப்பன் பண்ணாம பின்னாடி இருந்து முன்னாடி ஜீரா வந்துட்டானாமா. "ஏய் இந்த கார்னா எனக்கு உசுருடா! இப்படிலாம் வராத" அப்படின்னு சொல்ல, ஐய்யய்ய! சரியான கார் பைத்தியமா இருக்கும் போல இருக்கு. அங்க தொடாத, இங்க தொடாதன்ட்டு. "என்னடா உன்னோட ஒய்ஃப விட உன் கார் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. பெரிய காரு" அப்படின்னு சொல்லிட்டு வக்கன பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கான் இந்த ஜீராவும். அப்படியே கட் பண்ணி இந்த பீமோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஆக்சுவலி இவன் பேரு வின்னுமா, வின்னு ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லியிருப்பேன். முன்னாடியே நின்னுட்டு இருக்கான். யாரு தான் இந்த கோ அப்படின்னு பார்க்கறதுக்காகவே, இங்க கோவுமே ஜீரா வந்து இறக்கி விட்டுட்டு கனெக்டிங்ல இரு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போக, இவனுமே ஃபர்ஸ்ட் உள்ள வந்து பேரை வந்து என்ட்ரி பண்ணணும் இல்லையா? இவன் டைரக்ட்டா வந்து நான் தான் கோ அப்படின்னு சொல்ல, இத பார்த்துட்டு இருந்த வின்னுமே ஓ நீதானா அப்படின்ட்டு மேலேயும் கீழயும் பார்க்குறான். சார் நீங்க தான் கோவா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவன் பார்க்குற பார்வையும் சரியில்ல ஆனா, அப்படியே டைரக்ட்டா பாத்ரூம் போய் ஏதோ ஒரு கவர் எடுத்துட்டு உள்ள போறான். அப்படியே கட் பண்ணி ஸ்டேஜ் ஃபங்ஷன காட்டிட்டு இருக்காங்க. இந்த கோவமே கார்ல உட்காந்துட்டு அங்க என்ன நடக்குதுன்ட்டு லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கான் போல இருக்குது. ஸ்டேஜ்ல இந்த கோவ பத்தி அப்படியே பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து ஜீரா உட்காந்து கேட்டுட்டு தானே இருக்கான். அங்கேயே சொல்லிட்டு இருக்கான். "என்னடா உன்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அவ்ளோ நல்லவனா நீ?" அப்படின்னு சொல்ல, மூடிக்கிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு மட்டும் கேளு. நான் பண்ண ப்ராஜெக்ட்ட பத்தி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு கட் பண்ணி விடுறான். இந்த ஷோ ஃபங்ஷனுக்கு இந்த வின்னுமே வந்து ஒரு மாதிரி வில்லத்தனமா வந்து நிக்க, "வாங்க கோ" அப்படின்ட்டு ஜீராவ வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. என்னன்னா அவார்டு குடுக்குறதுக்காக. டைரக்ட்டா ஜீராவையுமே கூப்பிட்டு, "கோ உங்களுக்கு தான் இந்த அவார்டுன்னு" சொல்லி ஒரு அவார்டையும் குடுத்துட்டு, மைக்கையும் குடுத்து பேச சொல்றானுங்க. அங்க அப்படியே கார்ல கோ சொல்ல சொல்ல இங்க ஜீரா பேச ஆரம்பிக்கிறான். "இந்த அவார்டு குடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது காலேஜ்ல. மக்களுக்கு வந்து இது இவ்ளோ யூஸ் ஆகும்னு நெனச்சு பார்க்கவே இல்ல. நீங்க இந்த அவார்ட் குடுத்ததுக்கு ரொம்பவே நான் நன்றி கடன் பட்டுருக்கேன். ஏன்னா, நீங்க ஒரு பெரிய ஐடி கம்பெனி. அது மட்டும் இல்லாம நான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு நீங்க தான் உதவி பண்ணீங்க. அதுவும் நீங்க கூட மறந்திருப்பீங்க. ஆனா, நான் மறக்க மாட்டேன். நீங்க தான் எனக்கு ஒரு ஐடென்டிட்டி குடுத்தீங்க. இந்த ப்ராஜெக்ட்ட நான் ஃபியூச்சர்ல பெரிய லெவல்ல கொண்டு வருவேன். திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்காக இந்த கம்பெனிக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்க வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி." அப்படின்ட்டு அவன் சொல்ல சொல்ல எல்லாமே இவனுமே சொல்லி முடிக்க, இந்த வின்னி என்ன பண்ணான் தெரியுமா? கையில ஒரு பாக்கெட் மாரி இருக்கு. டக்குன்ட்டு அத வந்து ஜீரா மேல வீசி எறிஞ்சிடுறான். பார்த்தா அது அவனோட யூரின் தான் போல இருக்குது. பாக்கெட் எடுத்துட்டு பாத்ரூம் போனான் இல்லையா? அந்த பாக்கெட் ஃபுல்லா இவனோட யூரின் தான். அப்படியே அவன் மேல அடிச்சு எறிய, அது மட்டும் இல்லாம இவன் புடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கான். "நீ எல்லாம் ஒரு ஆளாடா? உன் ப்ராஜெக்ட் வந்து நல்லா வரணும்க்காக உன்ன சுத்தி இருக்கவங்கள எல்லாத்தையுமே கஷ்டப்படுத்தி இருக்கல." அப்படின்ட்டு கீழ நின்னு காட்டு கட்டு கத்திட்டு இருக்கான் இந்த வின்னுமே. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கோவமே, "ஜீரா ஃபர்ஸ்ட் நீ கீழ இறங்கி வா. வந்துரு வெளிய வா, வெளிய வா" அப்படின்னு கத்திட்டு இருக்க, இந்த ஜீராவுக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்ப இவ ஏன் என்ன இப்படி மாரி பண்ணா? என்ன நடந்துச்சு? அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே, அங்க இருக்கிறவங்கலாம் இந்த ஜீரா வந்து டக்குன்னு செக்யூர் பண்ணிடுறாங்க. வெளிய கொண்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்பவே சாரி இந்த மாரி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஜீராக்குலாம் ஒரு மாரி அசிங்கமா ஆயிடுச்சு. யாரா இருந்தாலும் இந்த மாதிரி யூரின் மேலலாம் அடிச்சா என்ன மாரி இருக்கும்? டக்குன்ட்டு அங்க ஒரு தண்ணி எடுத்து மேலையெல்லாம் வேற ஊத்திக்கிட்டு அப்படியே ஒரு மாரி டென்ஷன்ல வெளிய கிளம்பி வந்துட்டு இருக்கான். வெளியவுமே இந்த கோ வந்து கரெக்ட்டா வந்து நிக்க, "என்ன நடந்துச்சு நீ போய் பார்த்தியா?" அப்படின்ட்டு இவன் மாரி கோவமா கத்த, "சாரி எனக்குமே இந்த மாரி நடக்கும்னு நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொல்ல, "இந்த லெவலுக்கு நடந்துக்குது அப்படின்னா, நீ எந்த மாரி ஆளுடா? நீ ஃபர்ஸ்ட்டு யாருடா? ஏன்டா இந்த மாரிலாம் பண்ணி தொலைக்கிறீங்க? என்ன ஏன்டா இந்த மாரி பண்ண வச்சீங்க?" அப்படின்ட்டு ஒரு மாரி அழுகுற மாரி ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்க, கோவமே சொல்றான், "எதா இருந்தாலும் கார்ல வந்து பேசிக்கலாம். உள்ள வா யாராவது வந்துற போறாங்கன்னு" சொல்ல, "கார்ல வந்தா? திரும்பவும் என்ன நீ கூப்பிட்டுட்டு இருக்க? இதுக்கு மேல நான் ஏன்டா உன் கூட வரணும்?" அப்படின்னு இவனுமே திட்ட, "ச்சீ இதுக்கு மேல என்ன நீ கூப்பிடவே கூப்பிடாத. இந்தா உன்னோட பர்ஸ்ன்ட்டு" அங்கருந்து கிளம்பி பார்க்க, டக்குன்ட்டு இந்த ஜீரவ அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி கொண்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு, "என் கூட வா" அப்படின்ட்டு அங்கேருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். "உன்ன நான் எங்க கொண்டு போய் விடணும்? உன் அட்ரஸ் என்ன? எங்க?" அப்படின்ட்டு கோவமே கேட்க, "ஆ போ போற வழியில நானே சொல்றேன்" அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிக்கிட்டான் இந்த ஜீராவுமே. அதுல வேற மூஞ்சில அடிச்ச மாரி இந்த ஜீராவுமே கேட்குறான், "காரு காருன்ட்டு தொடாத தொடாதன்னு சொன்ன. இப்ப நான் இந்த மோசமான நிலைமையில இருக்கிறேன். என்ன ஏன்டா உள்ள அனுமதிச்ச?" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கோவமே, "இப்ப ஏன் அத பத்தி நீ பேசிட்டு இருக்க? எனக்கு அது தேவையில்ல" அப்படின்ட்டு அங்கருந்து அவன கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இந்த வீட்டுக்குமே ஜீராவ கொண்டு வந்து விட்டுட்டு, "உன்னோட ரூம் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்க, "ஏன் திரும்பவும் நீ ஏன் பின்னாடி வந்து எவனாவது அந்த யூரின் எடுத்து என் மேல அடிச்சு விடுறதுக்கா? ஒண்ணும் தேவையில்ல. கதவு தர நான் போறேன்ட்டு" ஒரு மாரி கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறான் ஜீராவுமே. ஜீராவுமே வீட்டுக்கு போனதும் கைய காலெல்லாம் கழுவிட்டு இருக்கான். அப்பயுமே இந்த கால் பண்ணிட்டு இருக்க, இவனுமே, "இப்ப என்னடா? ஏன்டா கால் பண்ண?" அப்படின்னு ஜீராவுமே கேட்க, அதுக்கு கோவமே, "இல்ல நான் உன்ன நினைச்சு வருத்தப்பட்டேன்" அப்படின்னு சொல்ல, "என் கூந்தலு அசிங்கமா ஏதாவது வாயில வந்துரு வச்சு தொலை" அப்படின்ட்டு ஜீரா கோவோட கால கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போய் குளிக்கிறான். அவன் குளிச்சிட்டு இருக்கும்போதே அப்படியே வருத்தமா இருக்கு. ச்சே இந்த மாரிலாம் ஏன் நம்மளுக்கு மட்டும் நடக்குது அப்படின்ட்டு நினைச்சிட்டே இருக்கும்போது, 5வது எபிசோட 5 நாளைக்கு அப்புறம் போடுறோம் அப்படின்ட்டு
இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க. வழக்கம் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.